Good morning friends. இன்னைக்கு நம்ம daily usage sentences ஒரு 5 பார்க்கலாம். Sentence number 1, wrote. He used to learn everything by rote. Rote அப்படின்னா குருட்டு மனப்பாடம் செய்து படிக்கிறது. So don't go for rote learning அப்படின்னு சொல்லிக்கலாம். Sentence number 2, let bygones be bygones அப்படின்னா போனது போகட்டும் அப்படின்னு அர்த்தம். போனது போகட்டும்பா, ஆக வேண்டியது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். Sentence number 3, I am profoundly indebted to him for his timely help. அப்படின்னா என்ன? profoundly அப்படின்னா ஆழ்ந்த, indebted அப்படின்னா கடன்பட்டிருக்கிறேன் இல்லைன்னா கடமைப்பட்டிருக்கிறேன் அர்த்தம். அவன் எனக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ணதுக்காக நான் அவனுக்கு ஆழ்ந்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தான் இங்கிலீஷில் இப்படி சொல்லணும். Sentence number 4, the teacher should be unbiased with the students. Unbiased meaning என்ன அப்படின்னா பாரபட்சம் காட்டக்கூடாது. டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் மாணவர்களிடத்தில் இருக்கணும். அதுதான் டீச்சர் ஷுட் பி அன்பியாஸ்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டோன்ட் மேக் டெரோகேட்ரி கமெண்ட்ஸ் அப்படின்னா தரக்குறைவான கருத்துக்களை கூறாதீர்கள். இப்போ டெரோகேட்ரி மீனிங் என்ன அப்படின்னா தரக்குறைவான அல்லது இழிவான அப்படின்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.